கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தையை அழுத்தமாக சொல்வதாக இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரிவிக்கிறது. என்ன அது என்பதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே வாசகங்கள் வாசிக்கின்ற பொழுது வாசிக்கின்றவர்கள் கூட கவனமாக இருப்பது இல்லை. எதையாவது ஒன்று வாசிச்சுட்டு தப்பாக வாசிச்சுட்டு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. வாசிக்கிறவரே அந்த கதி அந்த லட்சணம்னா கேட்குறவங்க அதுக்கு மேலே லட்சணமாக இருப்பாங்க. இன்றைக்கு இப்பொழுது முதல் வாசகத்திலே என்ன வாசித்தோம், நற்செய்தி வாசகத்திலே என்ன கேட்டோம் என்று சொன்னால் 75% மக்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ வந்தோம், நின்னோம், போனோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நன்மை கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு நாம் பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதுபோன்று தான் ஒவ்வொரு நாளும் வாடிக்கையாக வருகின்ற திருப்பலிக்கு வருகின்ற நம்பிக்கையாளர்களுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே கருத்தாக கவனமாக இறைவார்த்தையை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் கடவுள் நம்மிடம் பேசுகிறார், கடவுள் நம்மிடம் உரையாடுகிறார், நமக்கு செய்தியை கொடுக்கிறார், நமக்கு நல்லதை கற்றுக் கொடுக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயன சிந்திப்பது ஏன், தீயவற்றை ஏன் சிந்திக்கிறீர்கள் என்ற அந்த வார்த்தைகள் தான் நமக்கு இறைவன் கொடுக்கின்ற அறிவுரையாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். தீய எண்ணங்கள், தீயவற்றை சிந்திப்பது என்பது தொடக்க காலத்திலிருந்தே மனிதனுக்கு இருக்கக்கூடிய பலகீனமான இயல்பு. திருப்பாடல் ஆசிரியர் 50ஆம் அதிகாரத்திலே அவர் அழகாக சொல்கின்றார், என் அன்னை பாவத்திலேயே என்னை கருதரித்தார். பாவ இயல்பு என்பது என்னோடு பிறந்து விட்டது, அதுதான் ஜென்ம பாவம். அந்த ஜென்ம பாவம் தான் தீயது. பழமொழி ஆகமத்திலே பார்க்கின்றோம். 15ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்கிறது, தீயோரின் எண்ணங்கள் அவைகளை ஆண்டவர் அருவருக்கின்றார், மாசற்ற மனத்தில் இருக்கின்ற நல்லெண்ணத்தை அவர் உவப்புடன் ஏற்றுக்கொள்கிறார். தீயோரின் எண்ணங்கள் அப்படி என்றால், தீயோன் என்று யாரை இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் பேய், சாத்தான். எனவே எங்கேயாவது யாராவது இந்த தீமையை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாத்தானினுடைய அடிமைகள், சாத்தானினுடைய ஏவலர்கள். எனவே அந்த தீயோனின் அந்த பேயினுடைய தன்மையைத்தான் மனிதனும் கொண்டிருக்கின்றான். எனவே தான் தீயோரின் சாத்தானின் எண்ணங்கள் ஆண்டவர் அவைகளை அருவருக்கிறார் என்று அந்த வசனமானது சொல்கிறது. அது மட்டுமல்ல, ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பாருங்கள், பவுலடியார் மிக அழகாக அவர்களுக்கு எழுதுகின்றார், கடவுளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், அவருடைய எண்ணங்கள் உங்களிடம் இல்லை. கடவுளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், ஆனால் அவருடைய எண்ணங்கள் உங்களிடம் இல்லை. உணர்வற்ற அவர்களது உள்ளம், அந்த ரோமையர்களுடைய உள்ளம் உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்ட ஒரு இருளான இடமாயிற்று என்று சொல்கிறார். அப்போ இருளான இடத்திலிருந்து என்ன வரும்? ஒளி வருமா? வெளிச்சம் வருமா? அங்கிருந்து இருட்டுதான் வரும், பயம்தான் வரும், அச்சம்தான் பிறக்கும். எனவே ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள், ஆனால் அவருடைய எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்கவில்லை என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். சக்கரியா இறைவாக்கினர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, ஒருவர் ஒருவருக்கு எதிராக தீய எண்ணங்களை உங்களுடைய உள்ளத்திலே திட்டமிடாதீர்கள், ஏனெனில் இவற்றை நான் அருவருக்கின்றேன், இவற்றை நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவர் ஒருவருக்கு பழி வாங்குகின்ற தீய எண்ணங்களை திட்டமிட்டு நீங்கள் செய்யாதீர்கள், இதை நான் வெறுக்கிறேன், அருவருக்கிறேன் என்று சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்வாறு படிக்கின்றோம், கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகிய அனைத்து தீய எண்ணங்களும் உள்ளத்திலிருந்தே வெளிவருகிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், காயின் ஆபேல்.
ஆபேல் நல்ல எண்ணம் கொண்டவனாக இருக்கின்றான், இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகின்றான், அந்த காணிக்கை இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆனால் இந்த காயின் அவனுடைய உள்ளத்திலே தீய எண்ணங்களை வைத்திருக்கிறான், பொறாமையை வைத்திருக்கிறான், பொல்லாததை வைத்திருக்கிறான். எனவே அவன் கொடுத்த காணிக்கை இறைவனுக்கு ஏற்றதாக இல்லை. ஒருவேளை அவன் கொடுத்த காணிக்கை சிறப்பானதாக கூட இருக்கலாம், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் தூய்மை இல்லை, நல்ல எண்ணம் இல்லை என்பதனால் இறைவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை வெறுத்தார், நிராகரித்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நமது உள்ளம் என்பது மிக முக்கியமான ஒன்று. உள்ளம்தான் ஒருவருடைய உலகமாக இருக்கிறது. நாம் நினைக்கின்றோம் கண்ணால் காண்கின்ற இந்த வெளிப்புறம், இந்த வெளி உலகம் என்பதுதான் நமக்கு உள்ளார பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கலாம். ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், வெளிப்புறத்திலிருந்து உள் செல்வது எதுவும் ஒருவனை தீட்டாக மாற்றாது, தீமையாக்காது. ஆனால் உள்ளிருந்து வெளியே வருகிறது பாருங்கள், அவைகள் தான் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தை தீட்டாக்குகிறது, ஒருவனை பொல்லாதவனாக்குகிறது என்று அருமையாக சொல்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உள்ளம் என்பதுதான் மிக முக்கியமானது, மனம் என்பதுதான் அடிப்படையானது. இந்த மனம் சரியாக இருந்தால் நன்றாக உடல் இருக்கும், நம்மோடு இருக்கின்ற அனைவரும் நலமாக இருப்பார்கள். இதைத்தான் கிரேக்கர்கள் கண்டுபிடித்தார்கள். சைக் என்ற வார்த்தையை முதலாக அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். சைக் என்று சொன்னால் மனம். இந்த மனம் எங்கே இருக்கிறது? ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இங்கே மண்டையில் இருப்பது மூளை, பிரெயின், அவ்வளோதான். ஆனால் மனம் எங்கே இருக்கிறது, உள்ளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறது அந்த உள்ளம். இந்த உள்ளத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது, இந்த நினைவுகள் இருக்கிறது, நாம் சிந்திக்கின்ற இந்த தீய எண்ணங்களும் வருகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் தூய்மையாக இருப்போம் என்று சொன்னால் நாம் நல்ல காரியங்களை செய்வோம். நல்ல காரியங்கள் செய்கின்றவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆனால் தீமையான காரியங்களை, செயல்களை, ஒருவருக்கு ஒருவர் எதிராக திட்டமிட்டு செயல்படுகின்றவர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார். தீயோன் யார் என்று சொன்னால் பேய். அன்றைக்கு வந்தானே அந்த சாத்தான், அவனுக்கு உடந்தையாக இருந்தானே அந்த காயின், அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த காயின் ஆபேல் இரு மனங்களும் நம்மிடம் இருக்கிறது. இந்த இரண்டு மனங்களும் நம் உள்ளத்தில் இருக்கிறது. இந்த உள்ளத்திலே காயின் மனநிலையை அதிகப்படுத்துவோம் என்று சொன்னால் தீமையை பற்றித்தான் நாம் சிந்திப்போம். எனவே உங்கள் உள்ளங்களில் ஏன் இப்படி காயின் தீய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நினைக்கிறீர்கள் என்று சொல்கிறார். மாறாக நம்முடைய உள்ளத்திலே ஆபேல் அவனுடைய சிந்தனைகள் வரும் என்று சொன்னால் நன்மையை செய்வோம், இறைவனுக்கு ஏற்ற காணிக்கையை, திருப்பலியை நாம் ஒப்பு கொடுப்போம். மாறாக காயின் இயல்புத்தன்மையை அகற்றி நாம் இறைவனுக்கு ஏற்ற ஆபேல் இயல்பின் நன்மையை நாம் அணிந்து கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? சிந்தனை தான் செயலாக மாறுகிறது. செயல்தான் பாவத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வருகிறது. பாவம்தான் இந்த உலகத்திற்கு அழிவை கொண்டு வருகிறது. எனவே அழிவு என்பது எங்கே இருக்கிறது? இந்த உலகத்திலே, வெளியிலே அல்ல. இந்த அழிவினுடைய தோற்றம், தோற்றுவாய், தொடக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மனிதன் என்ற அந்த உள்ளத்திலே இருக்கிறது. எனவே தான் மனிதன் என்பவன் இறைவனாகலாம். மனிதன் என்பவன் அவன் அந்த இறைத்தன்மையில் விட்டு மனிதனாக கூட இருக்கலாம். மனிதன் என்பவன் அவன் தீயவனாக கூட மாறலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இறைவன் நமக்கு தீயதை சிந்திக்காதீர்கள், நன்மையை சிந்தியுங்கள், நன்மையை செய்யுங்கள், நல் உலகை படைத்து நலமாக வாழுங்கள் என்ற இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்வோம். தீயவற்றை தவிர்ப்போம், நன்மையை செய்வோம். ஆமென்.